மகரிஷி ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் சூரிய பகவானே போற்றியும், சந்திர பகவானே போற்றியும், மங்கர பகவானே போற்றியும், புதன் பகவானே போற்றியும், குரு பகவானே போற்றியும், சுக்கிர பகவானே போற்றியும், சனீஸ்வர பகவானே போற்றியும், ஓம் ராகு பகவானே போற்றியும், கேது பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. உங்கள் மனதிற்குள்ளாரே ஈன்றெடுத்த தாய் தந்திர நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய குருமார்கள், மகான்கள், சித்தர்கள் இருப்பின் அவர்களை மானசீகமாக நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். துர்கை மக சக்தி, லக்ஷ்மி மக சக்தி, வாணி மக சக்தி, அங்காளி மக சக்தி, அங்காளி மக சக்தி. குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று முதல் நம்ம பார்க்கக்கூடியது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக வெற்றிகரமாக இது 4வது பேட்ச் மருத்துவ ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இன்று தொடங்க இருக்கின்றது. வாரந்தோறும் சனிக்கிழமை நாள்ல மாலை நேரத்தில் 6 மணிலிருந்து இரவு 7:30 வரைக்கும் இந்த 1.5 மணி நேர வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மாச கோர்ஸ். மாசம் ரூ. 700 குறைந்த கட்டணத்துல இது நடத்தப்பட இருக்கின்றது. பொதுவாக எனக்கு இந்த ஜோதிடக்கலை கற்றுக் கொடுத்த குருமார்களாக இருக்கக்கூடிய முதல் அடிப்படை குருநாதராக இருக்கக்கூடிய அடிப்படை வகுப்பு கற்றுக் கொடுத்த மகான் ஞானமூர்த்தி ஐயா அவர்கள் மற்றும் ஐங்கரன் சிவகுமாரி ஐயா அவர்கள் மற்றும் எனக்கு பல வகையில பேசிக்கா நல்ல முறையில எப்படியெல்லாம் நம்ம எடுத்துரைக்க வேண்டும் என்று மானசீகமான ஒரு குருநாதராக இருக்கக்கூடிய சித்த யோகி சிவதாசன் ஐயா அவர்களும் மற்றும் பொன்னியாசாமி ஐயா அவர்களும் எனக்கு இந்த டிவி புகழ்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய யதார்த்த ஜோதிடர் செல்வி தாமு ஐயா அவர்களும் மற்றும் என்னுடைய ஜோதிடத்துறையில BA, MA, BHD வரைக்கும் படித்து எனக்கு ஜோதிடத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் வளர்ச்சியும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் விஜயலட்சுமி மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான ஒரு கலையை தொடங்குவதற்கு பிரபஞ்ச ஆற்றலும் இயற்கை சக்தியும் நல்ல முறையில் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. ஸோ அவர்களுக்கும் இந்த நேரத்துல கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்ம ஜோதிடத்துல நம்ம பலன் சொல்லக்கூடியதுல பல வகையில பல கோணத்தில் நம்ம பலன்கள் நம்ம எல்லாமே சொல்லுவோம். அந்த வகையில எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வகுப்பு, இன்று முதல் நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த வகுப்பு அப்படின்னே சொல்லலாம். என்ன வகுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவ ஜோதிடம் MM சிஸ்டத்தின் மூலமாக எளிமையான முறையில நம்முடைய உடல் ஆரோக்கியத்துல எந்த நாள்ல எப்படி நமக்கு பாதிப்பை கொடுக்கிறது, அப்ப எந்த தசாபுத்தி காலகட்டங்கள்ல நமக்கு நோய் நொடிகளை கொடுக்கிறது, அப்ப அதுல இருந்து மீண்டு வெளிவருவதற்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயங்கள் நாம் எல்லாமே இந்த வகுப்புல நாம பார்க்க போறோம். எப்பயுமே நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்றது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழமொழிகளாகும். அப்ப இந்த நோயற்ற வாழ்வை நாம வாழ்வதற்கு ஒவ்வொரு ஜோதிடருமே மிகவும் முக்கியமாக இந்த மருத்துவ ஜோதிடத்தை தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜோதிடர் தான் மருத்துவரா இருப்பார், மருத்துவர் தான் ஜோதிடர் இருப்பார். ரெண்டும் கலந்துதான் அந்த நாடி பிடிச்சி உங்களோட உடம்புல இந்த கிரக நிலைகள் பிரகாரம் இந்த பாதிப்பு, இந்த கிரக பாதிப்பு இந்த
கிரகத்தோட பாதிப்பு இந்த உடம்புக்குள்ளார இந்த பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றது கைப்பிடிச்சு நாடி பிடிச்சு பார்க்கக்கூடிய ஒரு கலையை அந்த காலத்துல இருந்தது. அப்ப இன்றைய காலகட்டங்களுக்கு எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிந்து போய்விட்டது. மருத்துவத் துறை ஒரு பக்கம், ஜோதிடத்துறை ஒரு பக்கம் அப்படின்றது பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனா வரக்கூடிய காலகட்டங்கள்ல மருத்துவ ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நாம் எல்லாருமே ஒரு விழிப்புணர்வுகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில எடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய விஷயத்துல நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு செகண்ட். சாரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்னென்ன விஷயத்த நம்ம தெரிந்து கொள்ள போறோம், எப்படிலாம் நமக்கு இந்த நோய் நொடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தெல்லாம் ரிலீஃப் ஆகிறதுக்கான அமைப்பாற்றல் நமக்கு எப்படி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த வகுப்புல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நம்ம உடம்புக்குள்ளார நவ கிரகங்கள்ல எந்த கிரகங்கள் நமக்கு பாதிப்பை கொடுக்கிறதோ அந்த கிரகம் எந்த உறுப்பை பாதிப்படையாது, எந்த உறுப்பை குறிக்கிறதோ அந்த உறுப்பு நமக்கு பாதிப்பை கொடுக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? 12 பாவத்தினுடைய காரத்தத்துவங்கள்ல மருத்துவ ஜோதிடத்துல எந்த பாவத்தை குறிப்பிடுகிறது? அப்ப அந்த பாவகத்துல பாவகரங்கள் இருந்து தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன பண்ணும்? கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் உடல் ரீதியில பல பாதிப்பு தொந்தரவுகளை கொடுக்கும். அப்ப எந்த பாதிப்பை கொடுக்கும்? அப்ப எந்த உறுப்பு நமக்கு தொந்தரவு கொடுக்கும்? அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடித்து முன்னெச்சரிக்கையாக நாம் இருந்து கொள்வதுதான் இந்த மருத்துவ ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஆகும். சரிங்களா? சரி, அந்த வகையில் எடுக்கும் பொழுது இன்று நம்ம பார்க்கக்கூடிய இந்த மருத்துவ ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எப்படிலாம் நம்ம வாழ்க்கைக்கு நல்ல முறையில ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகலாம். சரிங்களா? சரி, இப்ப மருத்துவ ஜோதிடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஜாதக பலன் சொல்றதுக்கு கிரக காரகத்துவங்களும் பாவக காரகத்துவங்களும் நமக்கு ரொம்ப முக்கியமோ அதே போல கிரக காரகத்துவமும் பாவக காரகத்துவமும் இந்த மருத்துவ ஜோதிடத்துல எந்தெந்த உறுப்பு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்பு எந்த பாவத்தை குறிக்கிறது, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்பு எந்தெந்த கிரகத்தை குறிப்பிடுகிறது, இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்மளால சொல்ல முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்ப இதுல இருக்கிறதுல ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரக பாவங்கள், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் கிரகங்கள் வந்து எந்தெந்த நம்ம உடம்பு பாதிப்பை கொடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எழுதிக்கங்க. மருத்துவ ஜோதிடத்துக்கு தனியா ஒரு நோட்டு போட்டுக்கங்க. ஸோ நோட்டு போட்டு நீங்க எழுதிட்டீங்கன்னா தான் அதுக்கு கன்ஃபியூஷன் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து சூரியன். இது கிரக உடல் பாகம் அப்படின்னு தலைப்பு எழுதிட்டு கிரக உடல் பாகம், ஃபர்ஸ்ட் கிரகம், அடுத்த தலைப்பு கிரக உடல் பாகம், அடுத்து கிரக உடல் உள்பாகம், அதாவது உள்ளுக்குள்ளார என்ன பாவத்தை குறிக்கிறது, வெளியிடத்துல எந்த பாவத்தை எந்த உறுப்பை குறிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம நவகிரகத்துக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? சரி, பார்க்கலாம். சூரியன். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா வலது கண். சூரியன் வலது கண். இது வந்து கிரக உடல் பாகம், கிரகத்தினுடைய உடல் பாகத்தை குறிக்கக்கூடிய விஷயம். வலது கண், எலும்பு, உடல் உஷ்ணம், உடல் தெம்பு, இருதயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் உண்டு. ஆனால் இன்னைக்கு அறிமுக வகுப்பு இருக்கனால ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் நான் சுருக்கமா ஷார்ட்டா சொல்றது எழுதிக்கங்க. பின்னாடி வகுப்புல வரும்போது பாத்தீங்கன்னா இந்த 50 பாயிண்ட் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்ப நம்ம சூரியனுக்கு வந்து சுருக்கமா ஷார்ட்டா பண்றது வந்து பாத்தீங்கன்னா வலது கண், எலும்பு, அடுத்தது உடல் உஷ்ணம், உடல் தெம்பு, அடுத்து இருதயம். இதெல்லாம் கிரக உடல் பாகத்தை குறிக்கிறது. அடுத்தது கிரக உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய உறுப்பை குறிக்கிறது எலும்பு. எலும்பு. சரி, அடுத்தது சந்திரனுக்கு பார்க்கலாம். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இடது கண்,
மார்பகம், சிறுநீரகம், வயிறு, சுரபிகள், மனம், இரத்த குழாய், மூத்திரப்பை. இதெல்லாம் வந்து கிரக உடல் பாகத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி கிரக உடல் உள்பாகத்தை குறிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரத்தம். உள்பாகத்தை குறிக்கிறது ரத்தம். சரி, அடுத்தது செவ்வாய்க்கு வந்துடலாம். செவ்வாய்க்கு வந்து தசைகள், பல்லு, பசி, உடல் உஷ்ணம், இருதயம், ரத்தம். இதெல்லாம் கிரக உடல் பாகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது கிரகத்தினுடைய உடல்ல உள் பாகத்தை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன சொல்கிறது அப்படின்னா எலும்பு மஞ்சை, ரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்கள். சரி, ஓகே. அடுத்தது புதனுக்கு பார்க்கலாம். புதனுக்கு வந்து கைகள், கழுத்து, தோள்பட்டை, தொண்டை, நாக்கு, தோல் நுரையீரல். அப்ப கிரக உடலுடைய உள் பாகத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து புதன் வந்து தோலை குறிக்கிறது. தோல் அப்படின்ற பாகத்தை குறிக்கிறது. அடுத்தது குரு வந்து பாத்தீங்கன்னா மூளை, தொடை, பாதம், மூக்கு, நாசி. அப்ப கிரகத்தினுடைய உடல் உள்பாகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சதை கொழுப்பு. சதையும் கொழுப்பும் குருவை குறிக்கிறது. அடுத்தது சுக்கிரன். முகம், கர்ப்பப்பை, கருமுட்டை, கருங்குழாய், விந்து, கன்னம், கணையம். அடுத்தது
உடல் உள்பாகத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா விந்து. அடுத்தது சனீஸ்வர பகவான். சனி பகவான் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் மூட்டு, முனங்கால், கணுக்கால், ஜீரண உறுப்பு, தாடை, மண்ணீரல், அடுத்தது உள்பாகத்தை குறிக்கக்கூடியது வந்து ஜீரண உறுப்பு. ஜீரண உறுப்பு சனி பகவான் தான், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது ராகு பெருங்குடல், மலக்குடல், காது, தலை, அடுத்தது உள்பாகத்தை குறிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பெருங்குடல்ன்றது ராகு. அடுத்தது கேது வந்து பாத்தீங்கன்னா நகம், முடி, ஆசனவாயு, அடுத்தது உள்பாகத்தை குறிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சிறுகுடல், நரம்பு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நவகிரகத்தினுடைய மருத்துவ ஜோதிடத்துல சுருக்கமா ஷார்ட்டா நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மைகள் ஆகும். சரி, இதுல நம்முடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில எந்த கிரகம் நமக்கு பாதிப்படைகிறதோ, எந்த கிரகம் இப்ப சூரியன் பாதிப்படைஞ்சா நமக்கு எந்தெந்த பாதிப்பை கொடுக்கும், எந்த நோயை குறிக்கும், சந்திரன் பாதிப்படைஞ்சா நமக்கு எந்தெந்த நோயை குறிக்கும், குரு அதே மாதிரி செவ்வாய் பாதிப்படைஞ்சா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு பாதிப்படைஞ்சா, இந்த மாரி ஒரு விஷயத்துல நமக்கு எந்தெந்த மாரி ஒரு விஷயத்த வந்து நமக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப கிரக நோய்கள், அதாவது வந்து சூரியன் வந்து எந்த நோயை குறிப்பிடுகிறது, இப்ப வந்து பாத்தீங்கன்னா உறுப்பை நம்ம சொல்லிட்டோம், ஆனா ஒவ்வொரு கிரகமும் எந்த உறுப்பு நோயை குறிக்கிறது அப்படின்றத நோயை பற்றி இப்ப நம்ம பார்க்க போறோம். அடுத்ததுதான் நம்ம 12 பாவத்தோட சிறப்பு அம்சங்களை பற்றி பார்த்து நம்ம ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் நம்ம. சரிங்களா? சரி, இப்ப சூரியன் கிரக நோய்கள் அப்படி, இந்த கிரக நோய்கள் அப்படின்னு தலைப்பு போட்டுக்கங்க. சூரியன் காய்ச்சல், கண்ணோய், எலும்பு நோய், இருதய நோய், தலைவலி. இப்ப இந்த சூரியன் ஒருவருடைய ஜாதகத்துல கெட்டு போயிருச்சு அப்படின்னாலோ, அல்லது 6ஆம் இடத்துல இருந்தாலோ, 6ஆம் இடத்துல இருந்து தசா நடக்கும் பொழுது இந்த மாரி ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் ரொம்ப அதிகம். என்னைக்குமே இந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல 3 கோடுவேட் இருக்கு. என்ன கோடுவேட் அப்படின்னா, முதல் ஆரம்ப நோயை குறிக்கிறது 6ஆம் பாவகம்.
அதை கொஞ்சம் முதிர்ந்து கொண்டு போகக்கூடியது கடுமையான நோயை குறிக்கிறது 8ஆம் பாவம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் இதுக்கப்புறம் தீர்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு நோயை குறிக்கிறது 12ஆம் பாவம். ஸோ இப்போ இந்த 3 பாவகம் தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நோயினுடைய காரணிகளை குறிப்பிட்டு அதிலிருந்து சிக்கலிருந்து மீண்டு வெளிவருவதற்கான வழிமுறையும் அங்கதான் இருக்குது. சிக்கலை உருவாக்கக்கூடிய தன்மையும் அங்கதான் இருக்கு. அப்ப ஒரு ஜாதக கட்டத்துல 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ இருந்து தன் திசை நடக்கும்போது அது லக்னத்துக்கு பகையாக இருந்ததுனால் லக்னாதிபதிக்கு அது பகையாக இருந்து இந்த இடத்துல இருந்து தசா நடத்தும் பொழுது இப்ப சொல்லப்பட்ட நோயோட தாக்கங்கள் அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? அதுதான் அதோட சூட்சமங்கள். சரி, அடுத்தது சந்திரனுக்கு பார்க்கலாம். சந்திரனுக்கு பார்க்கலாம். காசநோய், காசநோய், நுரையீரல் வீக்கம், நுரையீரல் வீக்கம், வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்போக்கு, மனநோய், மனநோய், ஜலதோஷம், ஜலதோஷம், மூக்கடைப்பு, மூக்கடைப்பு, சளி, சளி, இருமல், வாந்தி பேதி, வாந்தி பேதி, இரத்தக் குறைவு, இரத்தக் குறைவு, சுரபிகள் சம்பந்தமான நோய், சுரபிகள் சம்பந்தமான நோய்கள், சரி, இது செவ்வாய்னால ஏற்படக்கூடிய நோய்களை குறிப்பிடக்கூடிய தன்மைகள் ஆகும். அடுத்தது செவ்வாய், இது சாரி இவ்வளவு சொன்னது சந்திரனுக்கு சொன்னது. இப்ப சொல்றதா செவ்வாய். செவ்வாய், செவ்வாய் பாத்தீங்கன்னா மிக இரத்த அழுத்தம், மிக இரத்த அழுத்தம், குறைந்த இரத்த அழுத்தம், குறைந்த இரத்த அழுத்தம், காய்ச்சல், காய்ச்சல், குடல் புண், குடல் புண், எலும்பு, எலும்பு முறிவு, எலும்பு முறிவு, தீப்புண், தீப்புண், கண் எரிச்சல், கண் எரிச்சல், இதெல்லாம் செவ்வாய் கிரகத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களை குறிப்பிடக்கூடிய தன்மைகள் ஆகும். சரிங்களா? சரி, அடுத்தது புதன். அடுத்தது புதன். காது நோய், காது நோய். புதன் எந்த நோய் ஏற்படும்னா காது நோய், தோல் நோய், காது நோய், தோல் நோய். அடுத்தது குரு. குரு பாத்தீங்கன்னா உடல் பருமன், உடல் பருமன், மஞ்சள் காமாலை, ஈரல் நோய், சர்க்கரை வியாதி.
குருவும் ஒரு காரணம். ஆனா சர்க்கரை நோயை உருவாக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் மெயின். சுக்கிரன் தான் சுகர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கான தன்மை ரொம்ப அதிகம். சரி, யாருக்கு சுகர் சீக்கிரமா அட்டாக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறவங்க, பார்த்துட்டு இருக்கிறவங்க, 2 பேர்த்தோட நட்சத்திரத்துல பரிவர்த்தனை பெற்றவங்க, இவங்களை தான் சீக்கிரமா சுகர் வந்து அட்டாக் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இது 12 பாவகத்துக்குமே இந்த சுகர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்தெந்த டைம்ல எப்படி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வருகின்ற வகுப்புல நம்மளாம் நிறைய பார்க்க போறோம் நம்ம. சரிங்களா? சரி, இப்ப அடுத்து எழுதிக்கங்க. இப்ப நம்ம குருவுக்கு சொன்னது உடல் பருமன், மஞ்சள் காமாலை சொல்லியிருக்கிறோம், சர்க்கரை வியாதி, ஈரல் நோய், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். அடுத்து சுக்கிரனுக்கு பால்வினை நோய். சுக்கிரன் வந்து பால்வினை நோய்கள், சர்க்கரை வியாதி, கண் நோய்கள், இதெல்லாம் சுக்கிரனை குறிக்கக்கூடிய எளிமையான ஒரு நோய்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது சனி பகவான் வந்து வாத நோய், உடல் சோர்வு, கால்வலி, நோய், பக்கவாதம். அடுத்தது ராகு. ராகு வந்து கால்வலி, விஷக்கடி, பெருங்குடல் சம்பந்தமான நோய்கள். கேதுக்கு வந்து பாதவலி. கேது பாதவலின்னா அது பாத வெடிப்பு, பாதத்துல வலி வரக்கூடிய அமைப்பாற்றல். இதெல்லாம் நாய்க்கடி, மன அழுத்தம், சரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாற்றலுக்கு நவ கிரகத்துல எந்தெந்த நோயை குறிப்பிடுது. இது வந்து நிறைய நோய்கள் இருக்கிறது. முதல் வகுப்பு, அறிமுக வகுப்பு அப்படின்றதுனால சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் நம்ம இது சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சரி, இந்த பாவக காரகங்கள்ல வந்து நம்ம உடல் பாதிப்புல இருந்து என்னென்ன விஷயத்தை, எந்தெந்த பாவத்தை சுட்டி காட்டுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நாம பார்க்கலாம். சரிங்களா? 12 பாவத்துக்கு எழுதிக்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நோட்ஸ் எடுக்கிறது ஒரு கோல்டன் ரூல்ஸ் மேல் மருத்துவ ஜோதிடத்துக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஒரு வரியில சொல்லக்கூடிய ஒரு விஷயம். முதல் பாவகத்தை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. முதல் பாவத்தை வச்சு நம்ம எதை சொல்றோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி நம்ம சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தி, பொதுவாகவே ஆரோக்கியம். லக்ன பாவத்தை வச்சு சொல்றது நோய் எதிர்ப்பு சக்தி, முதல் பாவகம். இரண்டாம் பாவத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உணவு பழக்க வழக்கங்கள். இரண்டாம் பாவத்தை எதை சொல்லுதுன்னா உணவு பழக்க வழக்கங்கள். சரி, இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? பொதுவாக முதல் பாவகத்தோட அதிபதி, அதாவது லக்னாதிபதி வந்து லக்னத்துல என்ன கிரகம் இருக்குது, லக்னாதிபதி எங்க இருக்கிறார், இதுதான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்ப லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்காரு. லக்னாதிபதி 6ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரத்துல இருக்கிறார். இப்படி இருந்தா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு திடீர் மருத்துவமனை செலவுகள், விரைய செலவுகள், நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய விஷயம். இப்ப லக்னாதிபதி 5லயோ 9லயோ இருந்ததுன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றலும் வலுவாக இருக்கும், பலமாக இருக்கும். எந்த மாரி ஒரு நோயை வந்தாலும் அதுல இருந்து மீண்டு வெளிவரக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப சிம்பிள் என்ன ஒரு விஷயம்னா, இந்த லக்னாதிபதி தான் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்திகளை பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய உத்வேகத்தையும் அங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உண்டு.
அப்ப இத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப நம்முடைய பாவகாதிபதிகள் எப்படி இருக்கிறாரு? என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரு? அப்ப நட்சத்திரத்துக்கு உடல் உறுப்புகள் இருக்குன்னா கண்டிப்பாக உண்டு. 27 நட்சத்திரமும் நம்ம உடல் பாகத்தை அப்படி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப லக்னாதிபதி இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் 6ஆம் இடத்ததிபதி, 8ஆம் இடத்ததிபதியோ, 12ஆம் இடத்ததிபதி நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா, இந்த மாரி நோய் எதிர்ப்பாற்றல் சக்தி நமக்கு குறைவு. அது 5ஓ, 9ஓ அல்லது கேந்திரத்திலே இருக்குது. அல்ல அதனோட நட்சத்திரத்தோட அதிபதியில இருக்குது அப்படின்னா, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் அதிகமா இருக்கிறது. இப்படிதான் நம்ம எடுத்து பலன் சொல்வதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 2ஆம் பாவத்த சொல்லக்கூடியது நம்முடைய உணவு பழக்கவழக்கங்கள். அப்ப உணவு பழக்கவழக்கங்கள் என்ன பண்றது? 2ஆம் இடத்து அதிபதி என்னைக்குமே நீச்சமாயி நெருப்பு ராசியில் இருந்ததுன்னா, அவங்க ஹீட்டான உணவை எடுத்துக்கொள்ளக் கூடாது. 2ஆம் இடத்து அதிபதி நீச்சமாகி நெருப்பு ராசியில் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க சூடான உணவை எடுத்துக்கொள்ளக் கூடாது. சூடான உணவை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு உடல் ரீதியில சில பாதிப்புகள், தொந்தரவுகள் கண்டிப்பாக குடுக்கும். அப்ப 2ஆம் இடத்து அதிபதி நீச்சமாறதே உணவு கட்டுப்பாடு இருக்காதுன்னு அர்த்தம். 2ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 இருந்தாலும் உணவு கட்டுப்பாடு இருக்காது. அப்ப உணவு தான் மருந்து. உணவே மருந்து அப்படின்றப்ப, உணவு விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு கரெக்ட்டா சரியான முறையில நம்ம வடிகட்டி, நம்ம அதாவது கரெக்ட்டா ஃபாலோ பண்றோமோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதனால தான் உணவே மருந்துன்று சொல்லப்பட்டதுக்கு மிக முக்கிய காரணம். இன்னைக்கு நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கடைசியில உணவு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்ப எளிதில் ஜீரணமாகிற மாரி உணவு எடுத்துக்கொள்வது பல வகையில் நமக்கு நன்மை கொடுக்கும். சரிங்களா? அப்ப நம்முடைய உணவோட பழக்கவழக்கங்கள் அப்படின்றது 2ஆம் பாவத்தை வந்து குறிப்பிட்டு சொல்கிறது. அப்ப 2ஆம் பாவம் வலுவா இருக்குது, பலமா இருக்குது. அது 5லயோ, கேந்திரத்திலயோ, திரிகோணத்திலயோ அமைப்பு ஆற்றல் இருக்கிறது. அப்படின்னா உணவு பழக்கவழக்கம் கரெக்ட்டா இருக்கு. அப்போ 2ஆம் இடத்து அதிபதி ராகுவோட நட்சத்திரத்திலயோ, கேதுவோட நட்சத்திரத்திலயோ இருக்கிறாங்க. அல்லது 6 கூடியவனோ நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. அல்லது 8 கூடியவனோ, 12 கூடியவனோ, அல்லது உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் நீச்சமா இருக்கோ, அந்த நீச்ச கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல அந்த கிரகங்கள் 2ஆம் இடத்தை நின்றாலும், உங்களுக்கு உணவு பழக்கவழக்கங்கள் சரியாக இல்லை. அத நீங்க சரியா கடைபிடிச்சீங்கன்னா தான், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தா மட்டுமே, மன ஆரோக்கியம் பலமாக செயல்படும். சரிங்களா? சரி. அடுத்தது 3ஆம் பாவகம். 3ஆம் பாவத்துக்கு எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா, உடல் உறுதி, உடல் உறுதி, உடல் தகுதி, உடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி. நம்ம இயற்கையா நம்ம என்ன சொல்லுவோம்? முதல் பாவகம் ஜாதகர், 2ஆம் பாவகம் வாக்கு, தனம் அப்படின்னு சொல்லுவோம். 3ஆம் பாவகம் வீரியம், தைரியம் அப்படின்றது. அப்ப வீரியம், தைரியம் மட்டும் இல்ல, விளையாட்டுத் துறையில இருக்கிறதுக்கு மிக முக்கிய மூல காரணமா இருக்கிறதும் 3ஆம் பாவம் தான். அப்ப 3ஆம் பாவம் தான் நம்முடைய உடல் உறுதி தன்மைகளை வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த 3ஆம் பாவத்துக்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்ப 3ஆம் பாவகம் 6 கூடியவனோ, 8 கூடியவனோ, 12 கூடியவனோ இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அவனுடைய மூல வளர்ச்சி வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காது. கொஞ்சம் மந்தத்தன்மை தான் அவர்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துவிடும் அப்படின்றது இருக்கு. அப்ப இத நீங்க வந்து கொஞ்சம் கரெக்ட்டா, ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது தான் பல வகையில நன்மைகளை ஏற்படுத்தி குடுக்கும். சரிங்களா? சரி. அடுத்தது 4ஆம் பாவகம். 4ஆம் பாவத்த வந்து எத பத்தி சொல்லுதுன்னா, ஓய்வு, ஓய்வு, நாம சாப்பிடக்கூடிய மருந்து, தாய் வழி மரபணு, தாய் வழி மரபணு, கனவு. சோ இதெல்லாம் 12 பாவத்துல 4ஆம் பாவத்துக்கு ஒரு முக்கிய பொறுப்ப குடுத்து பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஆகும். சரிங்களா? சரி. அடுத்தது 5ஆம் பாவகம். இப்ப இந்த 4ஆம் பாவம்ன்றது ஏற்கனவே நான் சொன்னது தான். 6, 8, 12 ராகு, கேது நட்சத்திரத்துல அந்த 4ஆம் இடத்து அதிபதி நின்று விட்டால், கண்டிப்பாக இந்த பாதிப்பு, அதாவது வந்து இப்ப நம்ம சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துல நன்மை ஏற்படுத்தி குடுக்காம ஓய்வு எடுக்க முடியாது. மருந்து சரியான முறையில அவங்க உடம்பு ஏத்துக்காது. தாய் வழி மரபணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு திருப்தியற்ற தன்மையில ஏற்படுத்தி குடுக்கும். அதே மாரி கெட்ட கெட்ட கனவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் உருவாகும்.
அடுத்தது 5ஆம் பாவகம் நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் தெம்பு. உடல் தெம்பு. அதே மாதிரி புத்திர பாக்கியத்தை பற்றி குறிப்பிடக்கூடியதும் 5ஆம் பாவம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். 6ஆம் பாவகம். 6ஆம் பாவம் வந்து நோய், நோய், காயம், புண்கள், அறுவை சிகிச்சை, அறுவை சிகிச்சை, மருத்துவர், மருத்துவர், செவிலியர், செவிலியர், சுகாதாரம், சுகாதாரம், அன்றாட பழக்க வழக்கங்களால் வரும் நோய்கள். அன்றாட பழக்க வழக்கங்களால் வரக்கூடிய நோய்கள். ஸ்டேஜ், அதாவது வந்து 6ஆம் பாவம் தான் ஆரம்ப நோயை குறிப்பிடக்கூடிய பாவகம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரிங்களா? சரி. அப்ப இந்த 6ஆம் பாவத்தோட அதிபதி 6ஆம் இடத்திலே இருக்கிறாரு, ஆட்சி பெற்று பலமா தான் இருக்குது. அப்ப கண்டிப்பா நோய் வருமா? கண்டிப்பா வரும். ஆனா அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் எப்படி வரும், குணமாயிரும், வரும், குணமாகும். சீக்கிரமா குணமாகக்கூடிய தன்மைகள் தான். ஸோ இப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டு ஆனா அது நல்ல ஓரளவுக்கு பலமா இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தன்மை இருக்கக்கூடிய நோயை கொடுக்கும். ஆனா அந்த கிரகம் பலமா இருந்ததுன்னா ஒரு நாள்ல 2 நாள்ல நல்லாயிரும். அந்த கிரகம் வலிமை இல்லை அப்படின்னா 15 நாள் நம்ம அனுபவிச்சுதான் தீர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கிவிடும் அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி. அடுத்தது 7ஆம் பாவம். 7ஆம் பாவம்ன்றது சிகிச்சை முறை. 7ஆம் பாவம்ன்றது சிகிச்சை முறைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப 7ஆம் பாவம் கெட்டு போயிருச்சு அப்படின்னா 6, 8, 12க்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்து விட்டால் சிகிச்சைகள் சரியான முறையில அவர்களுக்கு வெற்றியை கொடுக்காது. அப்ப என்ன பண்ணோம்? ஒரு தடவை அறுவை சிகிச்சை போல 2, 3 தடவை அறுவை சிகிச்சை பண்றதுக்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் அவர்களுக்கு அமைந்துவிடும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி. அடுத்து 8ஆம் பாவகம். அடுத்தது 8ஆம் பாவகம் ஆயுள், ஆயுள், பரம்பர வியாதிகள், நாள்பட்ட வியாதிகள், உடல் கழிவுகள், உடல் கழிவுகள். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் பாவத்தில் சொல்லக்கூடிய விஷயம். 8ஆம் பாவம்ன்றது ஆயுளை குறிப்பிடக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படின்றது உண்டு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்றது பரம்பரை நோய்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் நீண்ட நாள் நோய்கள் அப்படின்றது என்னைக்குமே 8ஆம் இடத்து அதிபதி லக்னாதிபதியுடைய நட்சத்திரத்திலேயோ, லக்னாதிபதி 8ஆம் இடத்து அதிபதியுடைய நட்சத்திரத்திலேயோ இருந்து 6ஆம் பாவகம் பார்வை செய்தால் அந்த ஜாதகருக்கு நோய்கள், பரம்பரை நோய்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய ஜாதகத்துல பார்க்கணும். 6, 1 லக்னாதிபதியும் 8ம் 6ம் இந்த 3 கனெக்ஷன் ஏதோ ஒரு இடத்துல வந்துருச்சு அப்படின்னா பரம்பரை நோய்களுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும். லக்னாதிபதி, 6ஆம் இடத்ததிபதி, 8ஆம் இடத்ததிபதி இது 3ம் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருந்துன்னா கண்டிப்பா பரம்பரை வியாதியின் மூலமா தான் அவங்களுக்கு மரணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். லக்னாதிபதி, 6ஆம் இடத்ததிபதி, 8ஆம் இடத்ததிபதி இது 3ம் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்குன்னா பரம்பரை நோயோட தாக்கங்கள் கடுமையாக பாதிப்படையும். லக்னாதிபதி, 6ஆம் இடத்ததிபதி, 8ஆம் இடத்ததிபதி இவர்கள் மூவரும் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். அப்ப கண்டிப்பா ஆரம்ப ஸ்டேஜ்லயே அந்த பரம்பரை நோய்க்கான ட்ரீட்மெண்ட்கள் ஸ்டார்ட் ஆயிரும். இப்ப லக்னாதிபதி, 6ஆம் இடத்ததிபதி, 8ஆம் இடத்ததிபதி இவங்க 3 பேர் சேர்ந்து லக்னத்திலே இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட வெளிப்படையாவே தெரிஞ்சிடும். இவங்களோட பரம்பரையில இவங்க அப்பா புற்றுநோயினால பாதிப்படைஞ்சாரு. அப்ப இவருக்கு அந்த புற்றுநோயுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை
மிக விரைவில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் லக்னத்துல இருந்ததுன்னா அமைத்து கொடுக்கும் அப்படின்றது இருக்கு. அப்ப இதே ஒரு விஷயத்துல வந்து சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தள்ளி போட முடியுமா அப்படின்னா, என்னைக்குமே ஒரு நோயை குணப்படுத்துவதற்கும் விரைந்து குணமாகுவதற்கும் நல்ல முறையில ட்ரீட்மெண்ட் சக்சஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல 5ஆம் பாவமும் 9ஆம் பாவத்தினுடைய பார்வை அந்த இடத்துக்கு பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் மூலமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கிரகத்தை எடுத்துக்கொள்ளுமேயானால் குரு பார்ப்பது ரொம்ப சிறப்பு. அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்ற மாதிரி குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அல்லது அறுவை சிகிச்சை பண்ணி உங்களோட உடல் ஆரோக்கியம் குணமாகக்கூடிய தன்மை பலமாக இருக்கும். அப்ப அந்த இடத்த 8ஆம் இடத்து அதிபதி பார்த்தாலோ இல்ல 12ஆம் இடத்து அதிபதி பார்த்தாலோ ட்ரீட்மெண்ட் சரியான முறையில வெற்றியை கொடுக்காது. அப்ப ஒரு மருத்துவ ஜோதிடத்துல எந்த பாவகம் நமக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடியது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, அடுத்தது 8ஆம் பாவத்தை பார்த்தாச்சு. 9ஆம் பாவகம். 9ஆம் பாவம் வந்து சிகிச்சை முறை. நாம எந்த முறையில சிகிச்சை செய்ய போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தந்தை வழி மரபணு தந்தை வழி மரபணு இதை பற்றி குறிக்கிறது. அடுத்தது 10ஆம் பாவகம். 10ஆம் பாவகம் உழைப்பு உழைப்பு தந்தை வழி மரபணு தந்தை வழி மரபணு. அடுத்தது 11ஆம் பாவகம். 11ஆம் பாவகம் நோய் நிவாரணம் நோய் நிவாரணம். 12ஆம் பாவகம் மருத்துவமனை 12ஆம் பாவகம் மருத்துவமனை. இது வந்து இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். 6ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் இதெல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நோய் குறியீட்டு பாவங்கள் அப்படின்னு எழுதிக்கங்க. நோய் குறிகாட்டும் பாவங்கள். 6ஆம் பாவகம் தவறான உணவு பழக்க வழக்கங்களால் வரும் நோய்கள். 6ஆம் பாவம்ன்றது தவறான உணவு பழக்க வழக்கங்களால் வரும் நோய்கள். 8ஆம் பாவகம் பரம்பரை நோய்கள் பூர்வ ஜென்மத்தால் வரும் நோய்கள். 8ஆம் பாவம்ன்றது பரம்பரை நோய்கள் பூர்வ ஜென்ம பாவத்தால் வரும் நோய்கள். அடுத்தது பாதகஸ்தானங்கள். அப்ப சர லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம், உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாவகஸ்தானம். இப்ப இதெல்லாம் இந்த பாதகஸ்தானங்களால ஏற்படக்கூடிய நோய் எதுன்னா செய்வினை கோளாறுகளால் வரும் நோய்கள் அப்படின்னு எழுதிக்க. பாதகஸ்தானங்கள் செய்வினை கோளாறுகளால் வரும் நோய்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சரத்துக்கு 11, ஸ்திரத்துக்கு 9, உபயத்துக்கு 7ஆம் பாவகம். இதுல நோயை நிவர்த்தி செய்யும் பாவகம் என்ன? இப்ப 6ஆம் பாவத்தை என்ன நோய் நிறுத்தியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? அப்ப 8ஆம் பாவத்துக்கு என்ன, 9ஆம் பாவத்துக்கு என்ன, லக்னத்துக்கு என்ன? இப்ப நோய் வந்து இந்த பாவத்தினால ஏற்படுதுன்னு சொல்றோம். ஆனா அதை நிவர்த்தி செய்யக்கூடிய பாவகம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்ப நோய் நிவர்த்தி செய்யும் பாவங்கள் அப்படின்னு தலைப்பு எழுதிக்கங்க. நோய் நிவர்த்தி செய்யும் பாவங்கள். 6க்கு 12ஆம் பாவகம். 6க்கு 12ஆம் பாவகம் நிவர்த்தி பாவகம் ஆகும். 6க்கு
12ஆம் பாவம் நிவர்த்தி. 6க்கு 12ஆம் பாவம் நிவர்த்தி. 8க்கு 12ஆம் பாவகம் நிவர்த்தி பாவகம். 8க்கு 2ஆம் பாவகம் நிவர்த்தி. 12ஆம் பாவம் சொல்லிட்டேன். 8க்கு வந்து 2ஆம் பாவகம் நிவர்த்தி. எட்டுக்கு 2ஆம் பாவகம் நிவர்த்தி பாவகம். அடுத்தது 11க்கு, ஏன்னா சரலக்கணம் 11ஆம் இடம் பாதகாதிபதி இல்லைங்களா, அப்ப அதுக்கு எது நிவர்த்தி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11க்கு 5ஆம் பாவம் நிவர்த்தி பாவகம். 11க்கு 5ஆம் பாவம் நிவர்த்தி பாவகம். ஒன்பதுக்கு 3ஆம் பாவம் நிவர்த்தி பாவகம். ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் அல்லவா, அதுக்கு. ஒன்பதுக்கு 3ஆம் பாவம் நிவர்த்தி பாவகம். அடுத்து 7க்கு லக்ன பாவம் நிவர்த்தி பாவகம் ஆகும். 7க்கு 1ஆம் பாவம் நிவர்த்தி பாவகம் ஆகும். இது வந்து ஒரு நோயை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய பாவகம். அப்ப அந்த இடத்துல நல்ல கிரகமோ அந்த பாவம், இப்போது 6க்கு 12ஆம் இடம். அப்ப 6க்கு 12ஆம் இடம்னு அர்த்தம் 6ஆம் இடத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பாவம் 12ஆம் இடம். அப்ப 12ஆம் பாவம் வலுவா இருந்துருச்சு, 12ஆம் பாவம் 6ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்னா அந்த 6ஆம் பாவத்தால் வரக்கூடிய நோயிலிருந்து குணமாகக்கூடியது மிக விரைவில் அமைத்து கொடுத்துரும். அடுத்து 8ஆம் இடத்துக்கு 2ஆம் பாவம். அப்ப 8ஆம் இடத்தை 2ஆம் பாவம் பார்த்தாலோ அல்லது 8ஆம் இடத்துக்கு, அதாவது வந்து 8க்கு வந்து 2ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா பலம் குறைஞ்சிட்டாலோ இந்த 8ஆம் பாவத்தோட பாதிப்பு கடுமையாக இருக்கும். அப்ப சரலக்கணத்துக்கு 11க்கு என்ன அர்த்தம், 5ஆம் பாவம். அப்ப 5ஆம் பாவகம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஒரு வலுவும் பலமும் சேர்த்து கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு தன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப செய்வன சம்பந்தப்பட்ட பாதிப்பு வந்து என்ன வச்சாலும் சரலக்கணத்துக்கு 5ஆம் பாவம் வலுத்துருச்சு அப்படின்னா, உச்சமோ ஆட்சியோ பெற்றிருக்கு, சுபகனுடைய பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு செய்வன கோளாறு சம்பந்தப்பட்ட சரலக்கணத்துக்காரங்களை வச்சா பலிக்காது. அடுத்து ஸ்திர லக்னத்துக்கு வந்து 3ஆம் பாவம். அப்ப ஸ்திர லக்னத்துக்காரங்களுக்கு 3ஆம் பாவம் பலமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பு தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்காது. அப்ப 7ஆம் பாவகம், அப்ப அதாவது லக்னம் வந்து உபய லக்னம். அப்போ உபய லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி பலம் பெற்று விட்டாங்கன்னா அவர்களுக்கு எந்த பாதிப்பு தொந்தரவும் கொடுக்காது அப்படின்றதுதான் இதுல சொல்லக்கூடிய மிகப்பெரிய சூட்சமான ஒரு அமைப்பாற்றல் ஆகும். அதே போல நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கும் பாவகம், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறிக்கிற பாவகம் எதுன்னா 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் தான். 3ஆம் பாவமும் 5ஆம் பாவம், இது ரெண்டு எழுதிக்கங்க. இப்ப இந்த நோயில வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஜோதிட விதிகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறைகள் அப்படின்றது இருக்கு. பாரம்பரிய முறையில எப்படி எல்லாம் எந்தெந்த நோயை குறிப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஒரு பாயிண்ட்ஸே இருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி நம்ம எந்த கிரகத்தை வச்சு நம்ம கரெக்டா நேக்கா அழகா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கு. சரி, அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறிக்கும் கிரகங்கள் எழுதிக்கங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கும் கிரகங்கள். நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கும் கிரகங்கள். சூரியன். சூரியன் வந்து உடல் தெம்பு, புத்துணர்ச்சி, உயிராற்றல். நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கும் கிரகங்கள் எதுன்னா சூரியன். அப்ப சூரியன் என்ன பண்றாரு, அந்த சூரியன் வந்து உடல் தெம்பு, புத்துணர்ச்சி, உயிராற்றல் இதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சந்திரன். சந்திரன் வந்து உடல் சத்துகள்.
சந்திரன் வந்து உடல் சத்துக்கள். சுக்கிரன் வந்து வீரிய சக்தி. சுக்கிரன் வந்து வீரிய சக்தி. சரி, இப்ப நம்ம பார்க்கக்கூடியது மருத்துவ ஜோதிட விதிகள். பாரம்பரிய மருத்துவ ஜோதிட விதிகள், பாரம்பரிய முறைகள். கடுமையான ஒண்ணு எழுதிக்க, நம்பர் போட்டு எழுதிக்க. கடுமையான நோய்களை கண்டறிய சந்திரனின் நிலையை பார்க்க வேண்டும். கடுமையான நோய்களை கண்டறிய சந்திரனின் நிலையை பார்க்கவும். அடுத்தது நாள்பட்ட வியாதியை கண்டறிய சூரியனின் நிலையை பார்க்கவும். நாள்பட்ட வியாதியை கண்டறிய சூரியனின் நிலையை பார்க்கவும். இளமையில் வரும் நோயை கண்டறிய சந்திரன் நிலையை பார்க்கவும். இளமையில் வரும் நோய்களை கண்டறிய சந்திரனின் நிலையை பார்க்கவும். முதுமையில் வரும் நோயை கண்டறிய சூரியனின் நிலையை பார்க்கவும். முதுமையில் வரும் நோயை கண்டறிய சூரியன் நிலையை பார்க்கவும். அடுத்தது ஜாதகத்தில், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் நிற்கும் ராசிகள். சூரியனும் சந்திரனும் நிற்கும் ராசிகள் குறிக்கும் உடல் பாகங்களில் எந்த விதமான அறுவை சிகிச்சையும் செய்யக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் நிற்கும் ராசிகள் குறிக்கும் உடல் பாகங்களில் எந்த விதமான அறுவை சிகிச்சையும் செய்யக்கூடாது. ஐயா புரியல, சொல்லுங்க. அதாவது சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு 12 பாவகத்துல எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தோட உறுப்பு இருக்கும். அந்த உறுப்பை சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது. சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன் செய்யக்கூடாது? செஞ்சீங்க அப்படின்னா அது குணமாகிறது ரொம்ப கடினம். அப்படியே சைடு எஃபெக்ட் கொடுத்து வேறொரு உறுப்பை பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ரொம்ப அதிகம். சரிங்களா? ஓகே, அப்படி மியூட்ல போட்டுருக்கேன். வரும் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவேன். இப்போதைக்கு வந்து அறிமுக வகுப்புல சின்ன சின்ன விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னது. ஒவ்வொரு பாவகத்துக்கும் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஜாதகத்தில் செவ்வாய் சனி.
ஜாதகத்தில் செவ்வாய் சனி நிற்கும் ராசிகள் குறிக்கும். ஜாதகத்தில் செவ்வாய் சனி நிற்கும் ராசிகள் குறிக்கும் உடல் பாகங்களில் ஏதாவது ஒரு நோய் இருக்கும். அப்ப இதுல என்ன சொல்லுது அப்படின்னா, உங்க ஜாதகத்துல செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்காரு, சனி எந்த பாவத்தில் இருக்கு, அந்த பாவத்தோடைய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்க உடல் பாகத்துல ஒரு நோய் வந்து கண்டிப்பா இருக்கும். இப்போ ஒரு சிம்பிள் என்ன சொல்லுனா, செவ்வாய் வந்து 5ஆம் இடம் இருக்குது. இப்ப 5ஆம் இடம்ன்றது என்னது, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அல்லது 5ஆம் பாவத்தில் சனி இருக்குது. அப்ப வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது செவ்வாயும் சனியும் வந்து லக்னத்துக்கு, உங்க லக்னத்துக்கு 11ஆம் பாவத்திலயோ 12ஆம் பாவத்திலயோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கால் வலி பிரச்சனை. 12ஆம் பாவம்ன்றது பாதம். அப்ப 12ஆம் பாவத்தில் இந்த கிரகம் இருந்தா கண்டிப்பா உங்க லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயோ சனியோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு பாதத்தினால தொந்தரவு பிரச்சனைகள். ஒரு சிலருக்கு ஆணிக்கால் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்ல கால்ல புண்ணாயி சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இப்படிதான் அதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்தது, ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று நின்றால், சூரியனோ சந்திரனோ ஆட்சி பெற்று நின்றால் நோயில் எளிதில் உங்களுக்கு குணமாகும். அப்ப 2 கிரகம் நீச்சமா இருக்குது, ஒரு கிரகம் நீச்சமா இருக்குது. அப்ப பாதி அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். 2 கிரகம் நீச்சமாயிருச்சு, அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் குணமாகாது. சோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து பார்க்கிறது தான் ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். இப்ப நான் சொல்றதெல்லாம் மருத்துவ ஜோதிடத்துல கோல்டன் ரூல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொண்டு வரும். அப்ப அடுத்தடுத்த இதுல சப்ஜெக்ட்ல நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. உங்க ஜாதகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்களே எப்படி நமக்கு தொந்தரவு கொடுக்க போது, எந்த தசா புத்தி காலகட்டத்தில் என்ன பாதிப்பை கொடுக்கின்றது பிரிச்சு எல்லாமே பார்க்கலாம். என்ன தசால என்ன புத்தி, என்ன தசால அந்த புத்தி வரும்போது என்ன நோய் நமக்கு கொடுக்கும், எந்த உறுப்பை நமக்கு பாதிப்படும், அது மட்டுமல்ல அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு எளிய பரிகார முறையும் இந்த மருத்துவ ஜோதிடத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரிங்களா? சரி, அடுத்தது மேஷம். அடுத்த பாயிண்ட் எழுதிக்கங்க. மேஷம், சிம்மம், ரிஷபம், கடகம், துலாம் ஆகிய லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நோய் எளிதில் குணமாகும். சரி, இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. லக்னத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் உள்ளவர்கள் நோயாளியை பார்ப்பதும் தொடுவதும் நல்லது. நோய் விரைவில் குணமாகும். அப்ப லக்னத்துல சூரியன், சந்திரன், சுக்கிரன் இதுல எந்த கிரகம் இருந்தாலும் சரி,
அவங்க நோயாளிய போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா, உடம்பு சரியில்லன்னு சொல்லி போய் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் குடுத்து சும்மா கையில தொட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, மிக விரைவில் அவர்களுக்கு நோய்கள் குணமாகும். அப்ப யாரு பார்த்தா நோய் குணமாகாது அப்படின்றது எல்லாம் தெரியணும்லவா? அப்ப நாம எச்சரிக்கையா இருந்துக்கணும். அவன் ஜாதகத்துல இருக்கான்றது அல்லது நம்ம ஜாதகத்துல இருக்குதான்றத நம்ம பார்த்துக்கலாம். எழுதிக்க அந்த பாயிண்ட்டும். லக்னத்திற்கு லக்னத்திற்கு 6ல் லக்னத்துக்கு 6ல் சனி, செவ்வாய் உள்ளவர்கள் நோயாளிகளை பார்க்கவோ தொடவோ கூடாது. லக்னத்திற்கு 6ல் சனி, செவ்வாய் உள்ளவர்கள் நோயாளிகளை பார்க்கவோ தொடவோ கூடாது. இவர்கள் தொட்டால் நோய் எளிதில் குணமாகாது. அப்ப நம்ம ஜாதகத்துல இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்சவங்களோட ஜாதகத்துல இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தயவு செய்து அவங்ககிட்ட சொல்லாதீங்க. அப்ப அவங்க வந்து முதலில் பார்க்க வேண்டாம். அவங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாலும் சீக்கிரமா அந்த காய்ச்சல் நல்லாகாது. ஒரு நாள்ல ஆக வேண்டியத 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் குணமாகும். அவ்வளவுதான். அதுக்குன்னு சுத்தமா குணமாகாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இப்ப இந்த மாரி ஒரு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்துல இன்னைக்கு முதல் முறையாக மருத்துவ ஜோதிட வகுப்பினுடைய அறிமுக வகுப்பு. ஸோ இப்ப இந்த அறிமுக வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நடத்தப்பட்ட சப்ஜெக்ட்ல இதுவரைக்கும் நடத்தப்பட்ட சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்ற விஷயத்துல இருந்தா நீங்க தாராளமா இப்ப கேட்கலாம். அதே நேரத்துல இதை பார்த்து கொண்டிருக்கிறது அதாவது வந்து இந்த மருத்துவ ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்த அற்புதமான ஒரு பயிற்சி வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய எம்எம் ஆன்மீக கலசம் என்ற யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பாக கொண்டு இருக்கின்றது. ஸோ அப்ப இந்த சேனல் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே இந்த பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெற விருப்பம் உள்ளவர்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொண்டு கரெக்டாக சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 7/9/2024 வரைக்கும் இதுக்கு தொடர்ந்து அட்மிஷன் நடைபெறும். அது வரைக்கும் தான் உங்களுக்கு அட்மிஷன். ஸோ இது 6 மாச கோர்ஸ். மாசம் ரூ. 700 கட்டினா போதும். வாரம் சனிக்கிழமை நாள்ல மாலை 6 மணிலேருந்து இரவு 7:30 வரைக்கும் 1.5 மணி நேரம் வகுப்பு நடக்கும். வகுப்பு முடிஞ்ச உடனேயுமே வகுப்பினுடைய ஆடியோ ரெக்கார்டும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஜோதிடருமே எளிமையான முறையில கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான இந்த மருத்துவ ஜோதிடத்தை கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மருத்துவ ஜோதிடம் அப்படின்றது மருத்துவ துறைக்கு மட்டுமில்லாமல் ஜோதிட துறைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா கிரகம், பாவகம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் இதை மூன்றும் இணைத்து வைத்து நம்ம எந்த தசாபுத்தி காலகட்டத்தில் நமக்கு என்ன நடக்க போகிறது, எந்த உறுப்பை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த நாளில் நம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும், எந்த நாளில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும். நம்ம ஒரு சிலருக்கு வந்து சித்த மருத்துவம் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு ஆங்கில மருத்துவம் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு மூலிகைகள் வேலை செய்யும். இப்படின்றதெல்லாம் நம்முடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிற கிரக நிலைகளை வைத்து நாம் ஆராய்ந்து அதுக்கான சிறப்பான ஒரு வாய்ப்புகளும் அமைப்புகளும் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான வாய்ப்பு இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சரி, இப்போ உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். சரி, பழைய மாணவர்கள் யாராவது இருந்தீங்க, என்னிடம் படித்த மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வகுப்பு எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்றது உங்களோட அனுபவத்தை ஒரு சுருக்கமா ஷார்ட்டா பகிர்ந்து கொள்வது ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். யாரோ ஒருத்தர் இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. சூப்பர். ஓகே. ஆமா ஆமா.
கண்டிப்பா கண்டிப்பா. உண்மை உண்மை. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றிங்க. சின்னசாமி அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேற யாரா இருந்தா அறிமுகப்படுத்தினா நீங்க அறிமுகப்படுத்திக்கலாம். வரலாம். முன்னாடி படிச்சவங்க, என்னிடம் படித்த மாணவர்கள். வணக்கம். சீனிவாசன் ஐயா வணக்கம். வணக்கம். நன்றிங்க நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. சீனிவாசன் ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிங்க. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. சரிங்க சரிங்க. சரிங்க சரிங்க சரிங்க. சந்தோஷம். சூப்பர். சந்தோஷம். அந்த ஆடியோ. ஓகே ஓகே. சரிங்க. ஓகே ரைட். மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் வருகின்ற வாரத்தில் வகுப்பில் சந்திக்கின்றேன். அதே நேரத்துல வாரம் சனிக்கிழமை நாள்ல ஈவினிங் டைம்ல 6 மணிலிருந்து 7:30 வரைக்கும் நடைபெறும் அப்படின்றதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாசம் சேவை கட்டணம் 700 தான். மிக குறைந்த கட்டணத்தில் நடைபெற இருக்கின்ற அற்புதமான ஒரு பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொண்டு இனிதே இன்றைய வகுப்பு நிறைவு செய்து கொள்கின்றேன். எல்லாம் நிறைவாகட்டும். சொல்றேங்க. துர்க்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி. குரு வாழ்க, குருவே துணை. நன்றி நன்றி.